பேச போறோம்னா ஜெனரலா இன்னைக்கு 139 செக்ஷன் பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். 139 பத்தி தெரியறதோட ஜெனரலா யாரு ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் எங்க கிளைண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம கம்பெனியோட கிளைண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய கேட்கிற கொஸ்டின் யாரு ஐடி ஃபைல் பண்ணணும், ஐடி நான் பண்ணணுமா, எனக்கு வெறும் டிடிஎஸ் தான் 2 லட்சம் தான் இன்கம் இருக்கு, டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க பண்ணணுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஆக்சுவலா ஒன்ஸ் their இன்கம் 139ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, when their income is above the taxable limit அப்படின்னா கண்டிப்பா ஐடி ஃபைல் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாம டிடிஎஸ் ஏதாவது பிடிச்சிருந்தாங்கன்னா அதுவும் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அவங்களும் பண்ணாதான் அவங்களுக்கு ரீஃபண்ட் வரும். சரியா? இதுக்கான டியூ டேட்ஸ், இதுக்கான பீரியட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல சொல்லலாம். பட் இந்த இன்கம் பொறுத்து தான் எல்லாமே ஃபைலிங் எல்லாமே இருக்கு. ஸோ மினிமம் உங்களோட இன்கம் அட்லீஸ்ட் சரியா, அட்லீஸ்ட் யுவர் இன்கம் இஸ் அபோவ் தி 5 lakh லிமிட் அப்படின்னா கண்டிப்பா ஐடி ஃபைல் பண்ணுங்க. ஐடி ஃபைல் பண்ணாதான் உங்களுக்கு ரீஃபண்ட்ஸ் வரும். பிளஸ் லோன் எலிஜிபிலிட்டி ஆர் விசா ப்ராசஸிங், இந்த மாதிரி வேரியஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ டியூ டேட்ல எதை பண்ணாலும் டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணணும். என்னென்ன டைம் பீரியட்ல ஃபைல் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பேச போறோம்னா ஜெனரலா இன்னைக்கு 130